அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கரீம் வ பில் ஃபுர்கானில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் بفضل بسم الله الرحمن الرحيم حافظوا على الصلوات والصلاة الوسطى قوموا لله القانتين صدق الله العلي العظيم. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனுடைய அன்பும் அருளும் எம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், குறிப்பாக நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய ஒரு அளப்பெரும் கிருபையினால் இந்த ரமலான் மாதத்தினுடைய 7வது தராவீகை நிறைவு செய்துவிட்டு நம்மெல்லாம் இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ரமலானை நமக்கெல்லாம் ஒரு வழிபாட்டினுடைய மாதமாக நமக்கெல்லாம் ஆக்கி வைத்திருக்கின்றான். மற்ற மாதங்களில் கூட நம்மளால் இந்த 20 ரக்காயத்தை நம்மளால் அந்த தராவீன்ற தொழுகை தொழுக முடியுமான்னு கேட்டால் கிடையாது. மற்ற மாதங்கள் நம்மளால் சரிவர அந்த தஹஜ்ஜத்தினுடைய அந்த தொழுகையை தொழுக முடியுமா கேட்டால் கிடையாது. மற்ற மாதங்கள் நம்மளால் டெய்லியும் தவறாமல் அந்த குர்ஆனை ஓதி ஒரு குர்ஆன் அந்த மாதத்துக்குள்ளே முடிச்சிடுவோமான்னு கேட்டால் கிடையாது. இப்படி மற்ற 11 மாதங்களில் நம்மெல்லாம் செய்யாத ஒரு அமல்களை இந்த மாதத்தில் நம்மெல்லாம் செய்கின்றோம். மற்ற மாதத்தில் நம்ம 5 வக்து அதே நம்ம கரெக்டாக தொழுவோமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இந்த மாதத்தில் நம்ம ஒரு வக்தை கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக நம்ம தொழுதுகிட்டே இருக்கும். இப்போ ஒரு வழிபாட்டினுடைய மாதமாக இந்த ரமலான் என்பது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான், ஹாஃபிது அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா கூமு லில்லாஹில் கானிதீன். நீங்கள் தொழுகையின் மீது பாதுகாத்து கொள்ளுங்கள், வெறும் நடுநேர தொழுகையை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். கூமு லில்லாஹில் கானிதீன், அல்லாஹ்விற்காக நீங்கள் இரவில் அல்லாஹ்விற்காக நீங்கள் நின்று வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு, நமக்கு பெரிய ஒரு கிஃப்ட் என்னென்னு தெரியுமா? இந்த இரவு நேர தொழுகை. இந்த இரவு நேர தொழுகை என்பது சாதாரணம் அல்ல. பல நேர இரவு நேர தொழுகை நமக்கெல்லாம் வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். இரவு தொழுகை, தராவீஹினுடைய தொழுகை, தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை, கியாமுல் லைல், இது போன்ற பல நேர தொழுகைகளை நமக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த தராவீஹினுடைய தொழுகை என்பது நம்மெல்லாம் இந்த ரமலான் மாதத்தில் தொழக்கூடிய ஒரு இரவு நேர வணக்கமாக இருக்கிறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானோ வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். யார் ரமலானினுடைய மாதத்தில் ஈமானோடும் அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்தவராகவும் இரவு நேரத்தில் நின்று வணங்குகின்றாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அப்போது நமக்கு முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அதற்குத்தான் ரமலானுக்கு மற்றொரு பேர் வைப்பார்கள், பாவங்களை மன்னிக்கக்கூடிய மாதம் என்று சொல்லுவார்கள். ஏனென்று தெரியுமா? நம்மளை அறியாமல் நம்மெல்லாம் தொழுக செல்வோம், நம்மளை அறியாமல் அந்த 20 ரக்காத் தராவீஹை தொழுதுடுவோம். நம்முடைய உடல் உறுப்புகள் நம்மளை அறியாமல் செயல்படும். நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் நம்மளை அறியாமல் செயல்பட்டு கொண்டிருக்கும். நாம் அந்த தராவீஹை தொழுது விடுவோம். அதற்காக நம்மளுடைய பாவங்கள், அந்த இரவு நேரத்தில் நின்று வணங்குவோம், தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் நாம் தொழுவோம். அப்போது இதற்காக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அல்லாமா இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு விஷயம், இந்த ரமலான் மாதத்தில் ஒரு மனுஷன் தன் உள்ளத்தோடு 2 விஷயத்தோடு போராடணும். தன் உள்ளத்தில் 2 விஷயத்துக்காண்டி அவன் போராடுவான். சொல்கிறாங்க, ஜிஹாதுன் நஹாரி அல சியாம்
பகல் நேரத்தில் அவன் உள்ளத்தோடு போரிடுவது என்பது அது நோன்பை வைத்து அவன் போரிடுவான். அடுத்து சொல்லுவாங்க ஜிஹாதுல் லயாலி அலல் கியாம், அவன் இரவு நேரத்தில் தன் உள்ளத்தோடு போரிடுவது என்பது அந்த இரவு வணக்கம், இரவில் நின்று வணங்குகின்ற ஒரு வழிபாட்டை சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அப்போது சும்மா சாதாரணமல்ல, நம்ம மற்ற மாதத்தில் இப்படி தொழுதிருக்க மாட்டோம். மற்ற மாதத்தினுடைய உடல் உறுப்புகள் வேலை செய்யாது, தகஜத்துக்கு நம்மளுடைய கால்கள் நம்மளுடைய உடல்கள் எந்திக்காது. ஆனால் எந்த மாதத்தில் நம்மளை அறியாமல் எந்திச்சிடும். ஏன் சகரு செய்யணும், நோன்பு வைக்கணும், நம்ம உடலில் ஆட்டோமேட்டிக்காக எந்திச்சிடும். அப்போது மற்ற மாதங்களில் நம்மளுடைய உள்ளம் என்பது நம்மளோட போரிடாது. ஆனால் இந்த மாதத்தில் நம்ம போரிடுவோம். ஏன் காலையில் ஃபுல்லாக நோன்பு வச்சுருக்கோம், இரவு ஃபுல்லாக நின்று வணங்குகிறோம், மற்ற இதில் நம்ம அமல் செய்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், பல அமல்கள் செய்கிறோம். அதனால் இப்படி இரவிலே நம்மெல்லாம் தொழுகையோடு நம்ம உள்ளத்தோடு போராடுகிறோம், பகலிலே நோன்பு வைத்து நம்மளெல்லாம் நம்முடைய உள்ளத்தோடு போராடுகிறோம் என்பதாக அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்லி காமித்தார்கள். அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கும் இந்த இரவு நேர தொழுகை என்பது வெறுமனே சும்மா சொல்லிடக்கூடாது. பெரும் வழிமார்களுடைய இந்த வரலாற்றினுடைய பக்கங்களை நாமெல்லாம் திருப்புகின்ற போது ஒரு விஷயம் நமக்கெல்லாம் தெளிவாக தெளிவுபடுது. என்ன விஷயம்னு பார்த்தா, அவங்க ஏதோ ஒரு சும்மா அவங்களுக்கு அந்த வழிமார்களுடைய அந்த விலாயத்தை அவங்களுக்கு கொடுக்கப்படலை. இரவு நேரத்தில் நின்று பல வழிபாடுகளை செய்து பல வழிமுறைகளை கற்று அது அல்லாஹ்விற்காக அதை செயல்படுத்தி அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு அந்த வழிமார்கள் என்கின்ற ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. இப்போது வழிமார்கள் என்பது வெறுமனே சும்மா கொடுக்கப்படலை. அவங்க வழிமார்கள் என்கின்ற அந்தஸ்து இரவு நேரத்தில் தன்னுடைய எல்லா பொழுதையும் செலவழிப்பார்கள். அல்லாமா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இரவு நேரத்தில் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் நின்று வணங்குவாங்க, காலை வரை நின்று வணங்கான்னு அவங்களுடைய வரலாற்றில் எழுதி காமிட்டாங்க. இல்லாம அபு ஹனீஃபத் அல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வாழ்நாளில் கரெக்டாக தொழுகையில் நின்று இந்த ரமலான் மாதத்தில் ஒரு குர்ஆன் அளவுக்கு ஓதுவாங்க. ரமலான் மாதத்தில் ஒரு குர்ஆன் அளவுக்கு இந்த இரவில் நின்று தொழுவாங்க என்பதாக போடுது. அப்போ இதரெல்லாம் கொடுக்கப்பட்ட பிறகுதான் மிகப்பெரும் ஒரு இமாமாக இப்படியெல்லாம் அவர்கள் வழிபாடுகள் தொழுகைகளிலும் ஈடுபட்டு தன்னுடைய நேரத்தை கழித்ததற்கு பிறகுதான் அவர்கள் வழிமார்கள் மிகப்பெரும் ஒரு இமாமாக பெரும் வழிமார்களாக அவர்கள் எல்லாம் உருவெடுக்கப்படுகின்றார்கள் என்கின்ற விஷயம் நமக்கெல்லாம் புரிகிறது. சரி, அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை தொழுகை பெற்று தரும் என்ன ஆதாரம்? அது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். வஸ்ஜுத் வக்தரிப், வஸ்ஜுத் வக்தரிப், நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் சுஜூது செய்யுங்கள், அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்போது அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான ஒரு இருப்பு என்பது இந்த சுஜூத், இந்த சஜிதாவினுடைய இருப்பு. அப்போது அதற்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லி காமிப்பார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வஹுவ சாஜித் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். முஸ்லீமுடைய ரிவாயத் இது. அப்போது ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு செயல், ஒரு அங்கீகாரம், ஒரு விஷயம் என்பது அது வஹுவ சாஜித், அது சுஜூதுடைய நிலை என்கின்றார்கள். அப்போ அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான ஒரு நிலை என்பது இந்த சுஜூதுடைய நிலை. அதற்கு தான் இந்த தராவியில் கூட நம்ம 40 சுஜூதுகள் அதில் இருக்கும். 40 சுஜூது செய்ததற்கு அது அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி. அதை பெருமானார் சொல்வார்கள், ஆரம்பத்தில் சொன்னதை போல அவருடைய ஒஃபிர் லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக பெருமானார் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் சூரத்துல் யாசீனில் அவ்வளோ அருமையாக சொல்லி காமிப்பான். அல்லாஹ் சொல்கின்றான், அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதிஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அந்த மறுமை நாளிலே அவருடைய வாய்களுக்கு முத்திரையிடப்படும், வாய்களுக்கு லாக் பண்ணிடுவான். அல்லாஹ் அதை பேச விட மாட்டான் வாயை. அவருடைய கரங்களும் அவருடைய கால்களும் பேசும். அவனுடைய கால் என்ன பண்ணுச்சு? அந்த கால் நல்ல விஷயத்தின் பக்கம் நடந்து போச்சா, கெட்ட விஷயத்தின் பக்கம் நடந்து போச்சா, அவன் கை நல்ல வேலைகளை செய்ததா, கெட்ட விஷயங்களை செய்ததா, இப்படி எல்லா விஷயங்களும் உன் கால்களை சாட்சி சொல்லும். நீ இந்த ரமலானுடைய மாதம் மற்ற மாதம் இப்படி எல்லா மாதத்தில் உன் கால் எதுக்கு போச்சு? தொழுகையின் பக்கம் போச்சா அல்லது தேட்டர் பக்கம் போச்சா? இப்படி எல்லா விஷயங்களும் நாளை மறுமையில் உன்னுடைய கால்கள் உனக்கு சாட்சி சொல்லும். அல்லாஹ் நம்முடைய கால்களை
இறைவனிடத்தில் போய் நின்று, யா அல்லாஹ், இந்த மனிதன் என்பவன் இரவலை நின்று வணங்கினான், 5 நேர தொழுகையை சரிவர தொழுதான் என்கின்ற அப்படி சாட்சி சொல்லக்கூடிய கரங்களாக கால்களாக அல்லாஹ் நம்முடைய கரங்களையும் கால்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரபியாத்து பின் அக்ரமி என்கின்ற ஒரு நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவிடை செஞ்சுட்டு இருக்காங்க. பெருமானாருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. பணிவிடை செஞ்சு அதை எடுத்து கொடுத்து தண்ணி எடுத்து கொடுத்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அப்போ பெருமானார் அந்த ரபியாத்து பின் அக்ரமிகிட்ட போய் கேட்குறாங்க, ரபியாவே, உனக்கு என்ன வேணும் கேளு, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தருறேன் என்று கேட்ட பொழுது அதற்கு நபிகள் அதுக்கு அந்த ரபியா சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், நாளைக்கு மறுமையில் உங்களோடு, நாளைக்கு சுவனத்தில் உங்களோடு நான் இருக்கணும், அது மட்டும் எனக்கு போதும்னாங்க. இப்போ அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவ்வளோ ஒரு மகத்தான விஷயத்தை கேட்டியாப்பா அக்ரமி, இவ்வளோ ஒரு மகத்தான விஷயத்தை கேட்டுட்டியே, அதற்கு நீ என் கூட நாளைக்கு சுவனத்தில் இருக்கணும்னு சொன்னா, என் கூட நீ நாளைக்கு சுவனத்தில் இருக்கணும்னு சொன்னா, நீ அதிகமாக சுஜூதுடைய நிலையை நீ கடைபிடிச்சிக்கோன்னு சொன்னாங்க. இப்போ அதிகமாக சுஜூதுடைய நிலையை பிடிச்சிக்கோன்னு என்ன அர்த்தம்? இப்போ அதிகமாக தொழுது நீ இறைவனை வணங்கு, நீ இறைவனை நீ தொழுது அதிகமாக சுஜூது செய்தால் என்று சொன்னால் நாளைக்கு சுவனத்தோடு என்னோடு நீ இருப்பாய் என்பதாக அந்த ரபியாத்து பின் அக்ரமிகிட்ட பெருமானார் சொல்கிறாங்க. இப்போ இறைவனுக்கு மிக பிடித்தமான இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வழிபாடும் வணக்கமும் அந்த தொழுகையினுடைய வணக்கம் என்பது நமக்கெல்லாம் தெரிய வருகிறது. அந்த வணக்கத்தை அதிகமாக செய்யக்கூடிய மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. உண்மையா இல்லையா? மற்ற மாதங்கள் நம்முடைய கால்கள் நமக்கு ஒத்துழைக்காது, உடல் உறுப்புகள் ஒத்துழைக்காது. என்ன இப்போதானே கொஞ்சம் பிறகு கழிச்சு தொழுதுக்கிறோம், என்ன ஆக போகுது அப்படின்ட்டு நம்மளை அறியாமல் நம்முடைய நேரங்கள் நம்முடைய சிந்தனைகளும் டைவெர்ட் ஆகி போயிடும். ஆனால் இந்த ரமலான் மாதம் அப்படி அல்ல. நம்முடைய உடல் உறுப்புகள் நம்மளை அறியாமலே தொழுகையின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய மாதம். ஒரு நபர் என்கிட்ட என்ன கேட்டார், பா நீ என்ன சொல்கிற, அல்லாஹ் வந்து இந்த ரமலானுடைய மாதத்தில் ஷைத்தானை கட்டி போட்டுறான்னு சொல்கிறேன், ஷைத்தானை கட்டி போட்டுறான், அவன் உங்களை தீங்கு வைக்க மாட்டான்னு சொல்கிறேன். அப்போ ஏன் அந்த ஷைத்தான் வந்து தொழுகையில் அவங்களை டைவெர்ட் பண்ணி விட்றான், தொழுகைக்கு போக விட மாட்டேன்றான், மற்ற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்ய போனால் டைவெர்ட் ஆகிட்டே இருக்குது, என்ன காரணம்? அப்போது இதை கிதாபுகளை புரட்டி பார்க்கும்போது தெரியுது, முன் வாழ்ந்த இமாம்கள்கிட்ட இதே ஒரு மனிதர் இதே ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு, இதே போல் ஒரு மனிதர் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இப்போ அதுக்கு அந்த இமாம் பதில் கொடுத்த விதத்தை நம்மெல்லாம் கவனிக்கணும். இப்போ அந்த இமாம் சொன்னார், இப்போ அந்த காலத்தில் வந்து குடுவை இருக்கும், அத்தர் பாட்டில் தேக்கி வைக்கிற குடுவை. இப்போ அந்த இமாம் சொல்கிறாங்க, நான் இந்த குடுவை இருக்குது, இந்த குடுவைக்குள்ளே 11 மாதம் நான் அத்தர் வைக்கிறேன், 11 மாதம் நான் அத்தர் பாட்டில் வச்சுருக்கேன். அந்த ரமலான் மாதம் வந்தோன்னு அத்தர் எடுத்து வெளியே வச்சு தனித்தனியாக பிரித்து வச்சுறேன். அப்போ அந்த ரமலான் மாதத்தில் அந்த குடுவையை மோந்து பார்த்தா என்ன ஸ்மெல் அடிக்கும்? அந்த அத்தர் ஸ்மெல்லாம் அடிக்கும். இப்போ அதுபோலத்தான் 11 மாதம் ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் இருந்திருக்கிறான், நம்முடைய உள்ளத்தோட உடம்புகளில் ஊடுருவி இருக்கிறான். அப்போது அந்த ரமலான் என்கின்ற இந்த ஒரு மாதத்துல மட்டும் வெளியே போயிட்டான்னு சொன்னால் அந்த ஷைத்தான் இருந்த அந்த அசாரத்தை அடிக்குமா இல்லையா? ஷைத்தான் வந்து அந்த கொஞ்சம் அந்த அசாரத்தை அடிக்கும்போது அப்போ அந்த ஷைத்தானுடைய தீண்டுதல் இருக்கின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஷைத்தான் செய்யலை, ஷைத்தான் இருந்துட்டு போன ஒரு அடையாளம். இப்போ அதுபோலத்தான் இந்த ரமலானுடைய மாதத்தை நம்மெல்லாம் அதிகம் நம்மெல்லாம் அமலில் ஈடுபட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு மதீனா நகருக்கு போகின்றார்கள். மதீனா நகருக்கு போய் அவர்கள் செய்த முதல் பிரசங்கம் என்னவென்று தெரியுமா? சஹாபாக்களுக்கு மத்தியில் செய்கின்றார்கள், அஃப்சுஸ் ஸலாம் வ அத்இமுத் தஆம் வ ஸல்லுல் லைலி வன்னாஸு நியாம். பெருமானார் சொல்லுகிறாங்க, நீங்கள் ஒருவருக்கொருவர் மத்தியில் நீங்கள் சலாமை பரப்பிக்கொள்ளுங்கள், மேலும் நீங்கள் அந்த உணவு கொடுத்து அந்த வழக்கத்தை பரிமாறிக்கொள்ளுங்கள். சொல்லுகிறார்கள், ஸல்லு பில்லைல், இரவிலே வணங்குங்கள், வன்னாஸு நியாம், மக்களெல்லாம் உறங்கி கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே நீங்கள் எல்லாம் இரவில் நின்று வணங்குங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு இதில் இப்போ சஹாபாக்கள் அவர்கள் இரவு நேரத்தை எப்படி இருப்பாங்க என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் சொல்லுகின்றான், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி யதூன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த அவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இரவு நேரத்தில் அவர்களுடைய விலாப்புறங்களை படுக்கையிலிருந்து
நீக்கி வைப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அப்புறம் என்ன அர்த்தம்? இரவு நேரத்தில் அதிகமாக தூங்க மாட்டாங்க, கம்மியாக தூங்குவாங்க, அதிகம் தொழுகையில் ஈடுபடுவாங்கள் என்பதாக அந்த சஹாபாக்களினுடைய நிலையை அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ அதனால தான் சஹாபாக்கள் இவ்வளோ உயர்த்தப்பட்டார்கள். சஹாபாக்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுது, சஹாபாவுடைய கண்ணியமும் அவர்களுடைய எல்லா விஷயங்களும் மக்களுக்கு மத்தியில் இவ்வளவு பிரபலியமாக பேசப்பட்டால் என்ன காரணம்? தொழுகை அவர்கள் விட மாட்டார்கள், எல்லா நேரத்திலும் தொழுகையை கடைபிடிப்பார்கள், அதுவும் அல்லாஹ்வுக்காக பயன் தொழுவார்கள், இரவு நேர தொழுகையில் அதிகமாக ஈடுபடுவார்கள் என்பதாக நமக்கெல்லாம் புரிய வருகிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆனில் ஒரு ஆயத்தில் இவ்வாறு சொல்லுகின்றான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. இன்னல்லதீன் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் புரிவார்கள், அப்படிப்பட்ட நபர்களே அல்லாஹ் சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா, தன்னோட இணக்கமாக்கி கொள்வான் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி இருக்கின்றான். அப்போது யார் நல் அமல்கள் புரிகின்றார்களோ, ஈமான் கொண்டு நல் அமல்கள் புரிபவர்களை அல்லாஹ் அவனோடு ஒரு இணக்கமாக ஆக்கி கொள்கிறான் என்பதாக நமக்கெல்லாம் புரிய வருகிறது. ஆக அன்பிற்கேனே அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானினுடைய மாதத்தை நம்மெல்லாம் எல்லா அமல்களையும் நாம் செய்ய வேண்டும். இந்த மாதத்திலாம் என்னென்ன விஷயங்களை நம்மெல்லாம் விதையாக விதைக்கின்றோமோ இந்த மாதத்தில் வெளிப்படுகிறது தான் மித்த 11 மாதத்திற்கும் தானமா, மித்த 11 மாதத்திற்கு அதோ நம்மளோடு வரும். ஆக அன்றைக்கே அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மாதத்தில் அதிகமாக இறைவனை வணங்கி அவனிடத்தில் பாவமன்னிப்பு தேடி எல்லா விஷயங்களையும் அவனிடத்திலே முறையிட்டு நம்முடைய தேவைகளை அவனிடத்திலே பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை அவன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.